Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம fish fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Fish pieces வந்து 4-5 தடவை நான் நல்லா கழுவி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் உப்புல கழுவுனேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியில 4-5 தடவை கழுவிட்டு அதுக்கு அப்புறம் மஞ்சளும் உப்பும் தடவி வச்சிருக்கேன். இப்போ வந்து fish fry பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டிலே அரிசியை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஃப்ரை மசாலா வந்து கிடைக்கும், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் ஃப்ரை மசாலா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா நல்லா ரெட் கலராக வந்து கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஏன்னா இதுவும் நல்லா கலர் வந்து கொடுக்கும், அதுக்காக தான் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கையாலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து கலந்து நல்லா கையாலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட இந்த மாதிரி வந்து போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தடவை மிக்சியில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தட்டில் வந்து இந்த பேஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மீனோட தலையும் வாலும் வந்து நம்ம கொஞ்சம் பீஸ் வந்து குழம்புல சேர்த்துருவோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நடுப்பாக பீசஸ் மட்டும் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கையால் வந்து நம்ம ஒரு பீஸையும் வந்து மசாலா தடவிக்கலாம். சைடில் மேலே கீழே ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நான் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பீசஸ்க்கும் அந்த மாதிரி நான் தடவிக்கிறேன், மேலேயும் கீழேயும். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சும்மா பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் வந்து நான் மசாலா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி வந்து செய்வோம் இல்லையா, அந்த கல்லில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி ஒரு மீனாக வந்து போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கரண்டி வச்சு ஒன்றா வந்து பீசஸை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக வந்து திருப்பணும், இல்லைன்னா வந்து பீசஸ் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் மெதுவாக வந்து நம்ம பீசஸை திருப்பி விட்டுக்கலாம் ஒன்றா. இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெயும் வந்து இழுக்காது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து நான் எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். பீஸ் எடுக்கும்போது வந்து மெதுவாக வந்து எடுங்க, இல்லைன்னா அது பீஸ் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Fish fry ready ஆயிடுச்சு friends. Thanks for watching. Bye.